புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்றால், புரட்டாசி நாளே புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எந்த ஒரு உயிருக்கும் நாம் தீங்கு இழைக்கவே கூடாது. எந்த ஒரு உயிரையும் கொல்லவும் கூடாது. அப்படி கொன்றால் அது நமது புண்ணிய பலன்களை குறைத்து பாவங்களை அதிகரித்துவிடும். அது மட்டுமின்றி காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம்தான். பெருமாள் பகவான் என்றாலே காக்கும் கடவுள் இல்லையா? அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுவதும் அவர் கடமை இல்லையா? அதனால்தான் எந்த ஒரு உயிரையும் நாம் கொன்று அதை உணவாக சாப்பிடவே கூடாது. மேலும் அறிவியல் பூர்வமாக இன்னொரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால், புரட்டாசிக்கு அடுத்ததாக வருவது ஐப்பசி மாதம். ஐப்பசி என்றாலே அடைமழைதான் இல்லையா? ஐப்பசிக்கு முன்பு வரும் புரட்டாசி மாதம் மழையை விட்டு விட்டு பொழிய ஆரம்பிக்கும். மேலும் வெயிலும் மழையும் மாறி மாறி வருவதனால்தான் தட்பவெப்பநிலை மாறுவதையும் நாம் கண்கூடாக காண முடியும். நமது உடல் சூடை அதிகரிக்கும் தருணம்தான் இந்த புரட்டாசி மாதம். அப்போது இந்த மாதிரியான அசைவ உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் நம் உடலும் சூடாகி உடல் உபாதைகளும் வயிறு கோளாறுகளும் ஏற்படக்கூடும். அதனால்தான் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆக அறிவியல் பூர்வமான உண்மையும் இருக்கின்றது. இறை வழிபாடிற்கான ஏற்ற ஒரு மாதமாகவும் இது இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.